ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் யூ அண்ட் ஐ எஜுகேஷன். நான் வந்து த ஹிந்து அனாலிசிஸை வந்து ஒரு லாஸ்ட்டு 2 டேஸை ஸ்டார்ட் பண்ணேன். அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி த ஹிந்து சாட்டர்டே ஜூலை 11, 2026 இன்டர்நேஷ்னல் எடிஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் இருக்குது. ஹைகோர்ட் ஹால்ஸ் பை எலெக்ஷன் இன் 5 தமிழ்நாடு கான்ஸ்டுவன்சிஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நியூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிப்போம். ஓகேங்களா? ஸோ பை எலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து இடைத்தேர்தல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பை எலெக்ஷன்னா என்ன? இப்போது நம்ம நாட்டில் வந்து அதாவது என்ன அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது என்ன அப்படின்னா, நம்ம லெஜிஸ்லேச்சரில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் யார் இருப்பா? எம்பிஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 234 எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ எம்பி அப்படின்றப்போ லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நிறைய ஸ்டேட்டில் வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 234 எம்எல்ஏஸை வந்து நம்ம தான் எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து நம்ம இந்த 234 எம்எல்ஏஸை வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இப்படி எலெக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் எலெக்ஷன் நடக்கும். அது மூலிமா நம்ம வந்து எலெக்ஷனில் என்ன பண்ணுறோம்? எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, சில காரணங்களால் நம்ம எலெக்ட் பண்ண எம்எல்ஏஸோட சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? அந்த சீட்டு வந்து காலி ஆகிடுது. இது எதனால் இருக்கலாம்? இறப்பு, டெத்துனால் இருக்கலாம். ஓகேங்களா? இதை தவிர்த்து ரெசிக்னேஷன், அதாவது ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த காரணமாக இருக்கலாம். இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனில் 2 கிரவுண்ட் வரும். ஒன்று வந்து 10th ஷெடியூலில், ஓகேங்களா, ஆன்டி டிஃபெக்ஷனில். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சால்வெண்ட், ஓகேங்களா, அடுத்து வந்து இன்கெப்பாசிட்டி, கிரிமினல் கன்விக்ஷன், இந்த மாதிரி காரணங்களால் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. யாரை? எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை எம்பியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு காரணம். ஸோ வேக்கண்ட்டு, டெத்து, ரெசிக்னேஷனு, டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 234, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 234 வந்து 233 மாறிடும். ஒன்று வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். இப்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்துச்சு, 107 எம்எல்ஏ தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல கண்டெஸ்ட் பண்ணி 2த்தையும் வின் பண்ணியிருந்தார். அதில் என்ன பண்ணிட்டாரு? 1 ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ எங்கே ரிசைன் பண்ணார்? திருச்சி ஈஸ்ட்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வேக்கண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சட்டம், அதாவது என்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுது அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பை எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பை எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சட்டம் சொல்லுது. ஆனால் இப்போ இருக்கிற நியூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பை எலெக்ஷனில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை வந்து அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பை எலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிய வச்சேன். அதாவது இடைத்தேர்தல். இப்போ தான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இன்னும் 6 மாதத்துக்குள்ளே இந்த சீட்டுக்கான பை எலெக்ஷன் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 பேர் வந்து அவங்களோட எம்எல்ஏ சீட்டை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசைன் பண்ணதுனால அதுக்கும் சேர்த்து பை எலெக்ஷன் நடக்கணும். ஆனால் இப்போ வந்து சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பை எலெக்ஷன் அப்படிங்கிறதுல சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஆர்டிக்கல் 193 190 கிளாஸ் 3 வந்து கிளாஸ் 3 சப் கிளாஸ் பி வந்து a seat of MLA becomes vacant if he resigns. ஓகேங்களா, ரிசைன் பண்ணால் இந்த எம்எல்ஏ சீட் வந்து வேக்கண்ட் ஆகிடும்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. அதே வந்து என்ன அப்படின்னா 101 கிளாஸ் 3 சப் கிளாஸ் பியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பியை பற்றி பேசியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது ஆர்டிக்கல் 191 கிளாஸ் 1 வந்து ரெசிக்னேஷன் யாருக்கு கொடுப்பான், அட்ரஸ் யாருக்கு பண்ணணும், ஸ்பீக்கர் வந்து எங்கே இருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில். ஓகேங்களா, அவருக்கு தான் வந்து இந்த ரெசிக்னேஷனை கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 102 கிளாஸ் 1 கிளாஸ் இயில் வந்து சீட் பிகம்ஸ் வேக்கண்ட் இஃப் எ மெம்பர் இஸ் டிஸ்குவாலிஃபைடு. ஓகேங்களா, ஸோ டிஸ்குவாலிஃபை ஆனால் இந்த ஆர்டிக்கலில் வரும். ஸோ இது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆர்பிஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 151 கிளாஸ் ஏல வந்து எலெக்ஷன் டு ஃபில் அ கேஷுவல் வேக்கன்சி டு பி ஹெல்டு வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் வேக்கன்சி. ஸோ இந்த எந்த நாளில் ரிசைன் பண்ணுறாங்களோ அது 6 மாதத்துக்குள்ளே பை எலெக்ஷனை வைக்கணும். இது எதுக்காக பை எலெக்ஷன் எதுக்காக வேணும் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள் 234 எம்எல்ஏ, இப்போ வந்து திருச்சி ஈஸ்ட்டில் எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ இல்லாட்டி அங்கே செய்ய வேண்டிய வேலை எல்லாம் வந்து தடைப்படுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும், நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒர்க்கு வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ப்ரொவிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டியூன்சிஸ் ஆர் லெஃப்ட் அண்டர் ரெப்ரசன்டேட்டட், யாருமே வந்து எம்எல்ஏ இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து வந்து ஓட்டர்ஸ் வந்து அவங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருக்காங்க, போன எலெக்ஷனில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவோட அக்கௌண்டபிலிட்டி அதிகப்படுத்துது. ஸோ இப்போ டிவிக்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க, மறுபடியும் வந்து எலெக்ஷனில் தெரியும் அவங்க வந்து கரெக்டாக தான் ஆட்சி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த பை எலெக்ஷன் ஓரளவுக்கு நமக்கு எடுத்து காட்டும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் பை எலெக்ஷன் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னெல்லாம் கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து யார் டிசைட் பண்ணுவான், இந்த வேக்கன்சியை வந்து யார் டிசைட் பண்ணுவான் அப்படின்னா ஸ்பீக்கர். ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சேர்மன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா, ஸோ இதே வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், சேர்மன். ஓகேங்களா, இதில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ரிசைக்னேஷனை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சியை டிக்ளேர் பண்ணுறது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் நம்மளோட சிஎம் விஜய் வந்து திருச்சி ஈஸ்டில் வந்து ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ வேக்கன்சி வந்துருச்சு. ஸ்பீக்கரு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன் கமிஷன் வந்து இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பை எலெக்ஷன் ஷெடியூல்னு சொல்லிடும், இந்த நாளில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ உடனே வந்து மறுபடியும் அதே நாமினேஷன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனில் என்னெல்லாம் ப்ராசஸ் போகுமோ அது அப்படியே மறுபடியும் இந்த பை எலெக்ஷன்லேயும் நடக்கும். கடைசியாக ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணி எம்எல்ஏ வந்து சூஸ் ஆவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். பை எலெக்ஷனோட ப்ராசஸும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜென்ரல் எலெக்ஷனுக்கும் பை எலெக்ஷனுக்கும் இது வந்து சிங்கிள் சீட்டு கான்ஸ்டிடுவன்சிக்கு, ஒரு கான்ஸ்டிடுவன்சியாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சீட்டு கான்ஸ்டிடுவன்சிக்கு நடக்குது. ஆனால் ஜென்ரல் எலெக்ஷனில் எல்லா சீட்டுக்குமே நடக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து வேக்கன்சி வந்தால் மட்டும்தான் நடக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், இருக்கிற ஆட்சியோட 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து 6 மாதத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும், வேக்கன்சியை ஃபில் பண்ணும். இது வந்து அதாவது என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கே ரொம்ப முக்கியமானது இந்த ஜென்ரல் எலெக்ஷன். ஆனால் நம்ம ஆல்ரெடி அதோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களோட வரி பணம் தான் என்ன யூஸ் ஆகுது, மறுபடியும் இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாங்க, இவங்க ரிசைன் பண்ணாங்க. ஸோ ரிசைன் பண்ணதுக்கு வந்து ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு செலவாயிருக்கும், மறுபடியும் பை எலெக்ஷன் வைக்கிறதுக்கு மறுபடியும் செலவாகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மக்களோட பணம் தான் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து செலவாகுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
நிறைய பேர் இந்த ஆட்சி கவிழ்கிறதுக்காகவும் வேறு ஆட்சி வரணுங்கிறதுக்காகவும் நிறைய வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காகவும் பார்த்திங்க அப்படின்னா பை எலெக்ஷனை வேணும்னே கொண்டு வருவாங்க. வேணும்ன்ட்டே ரிசைன் பண்ணி இந்த மாதிரி நடக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பை எலெக்ஷன்னால் மறுபடியும் பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா மக்களோட நலனை பார்க்காம இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்லை எதிர்கட்சி ஆகட்டும் அவங்களோட கேண்டிடேட்ஸை வந்து மறுபடியும் அவங்கள பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 2024 பை எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த மாதிரி 5 தொகுதியில் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டிலே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சேம் 5 தொகுதிக்கு நடக்கிறது இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து ஹால்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஹைகோர்ட் வந்து பை எலெக்ஷன் ஹால்ட் பண்ணி வச்சுருக்கு. எதனால் ஹால்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதாவது 5 எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் ரிசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 5 எம்எல்ஏஸ், ஸோ திருச்சியில் திரு சி. ஜோசப் விஜய், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறை, அம்பாசமுத்திரம், வீராலிமலை, கரூர் அப்படின்ட்டு இத்தனை தொகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசைன் பண்ணதுனால இந்த பை எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இந்த பை எலெக்ஷனை வந்து ஹால்ட் பண்ணி வைங்க, ஜூன் 31 வரைக்கும் ஹால்ட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அப்பாயிண்ட் ஆனதையே வந்து அதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்போ நிறைய கோர்ட்டோட தீர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இருக்கிறப்போ பை எலெக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பெட்டிஷன் மேலே இந்த ஹைகோர்ட் வந்து இதை ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த நியூஸில். ஸோ இந்த நியூஸை விட உங்களுக்கு மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பை எலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நியூஸையும் படிச்சுக்கோங்க. பட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பை எலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். கவர்மெண்ட் டிஃபென்ஸ் E20 அட்மிட்ஸ் மைலேஜ் மே ட்ராப் பை 3 to 5%. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த E20 பற்றி கண்டினியூஸாக நியூஸ் போயிட்டுருக்கு. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனா இதோட பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு E20 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஏன் E20 அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ E20 அப்படின்னா 20% எத்தனால், 80% பெட்ரோல். ஓகேங்களா. ஸோ நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே க்ரூட் ஆயிலை வச்சு தான் நம்ம பெட்ரோலை தயாரிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. ஆனால் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, அதுக்கு பேர் நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோஃபியூவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு, ஃபுட்டு, அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற ஃபுட்டு, நம்ம உணவுலேயே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற காய்கறியில் அந்த தோலை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வச்சு எரிவாயுவை உருவாக்குறதுக்கு பேர் தான் பயோஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு எரிபொருளை தயாரிக்கிறது தான் இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பயோஃபியூவல். ஓகேங்களா. ஸோ எதுலேருந்து உருவாக்குறாங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எத்தனாலை உருவாக்குறாங்க, அந்த எத்தனாலை என்ன பண்ணுறோம், பெட்ரோலோட கலக்கிறோம். ஸோ இப்படி கலக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயிலோட இறக்குமதியை கம்மி பண்ணலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வேஸ்ட்டை வந்து யூஸுக்கு கொண்டு வரோம். இதனால் நமக்கு என்ன அப்படின்னா வேஸ்டேஜும் கம்மியாகுது, நமக்கு இயற்கையாக வந்து எரிபொருளும் தயாரிக்கும். இது வந்து மக்களுக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து பயோஃபியூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் வந்து 2018 அப்ரூவ் பண்ணாங்க, 2022 அமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20% எத்தனால் பிளெண்டிங் வித் பெட்ரோல் பை
2025-26. அதே மாதிரி 5% பயோடீசல் பிளெண்டிங் பை 2030. இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூல் வந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 1G 2G 3G பயோஃபியூல்னு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1G பயோஃபியூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2G 3Gக்கெல்லாம் நம்மக்கிட்ட டெக்னாலஜிஸ் கிடையாது. ஸோ அதை வந்து கொண்டு வரணுங்கிறதும் இந்த நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூலோட முக்கியமான ஒரு டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபாசில் ஃபியூல் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோல், ஓகேங்களா, நிலக்கரியை எரித்து உருவாக்குறோம். க்ரூட் ஆயிலை வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வரலாம், கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் எனர்ஜியை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஃபார்மரோட இன்கமையும் வந்து அதிகப்படுத்தும். ஏன் அப்படின்னா, இந்த நெல் இருக்கு இல்லையா, நெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசிக்கு போக மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த பயோஃபியூலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி கொடுக்குது. ஃபார்மர் இன்கமையும் அதிகப்படுத்துது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை தடுக்குது, ஏர் பொல்யூஷனை தடுக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து எல்லா பயோஃபியூல்ஸும் கவர் ஆகும். எத்தனால், பயோடீசல், பயோ சிஎன்ஜி, பயோ ஹைட்ரோஜன், பயோ மெத்தனால். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரே ஸ்கீமுக்குள்ளே எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், சுகர் அண்ட் ஸ்டார்ச் கிராப்ஸ். ஸோ இந்த சுகர் கேனை வச்சு பண்ணுறது. ஓகேங்களா? ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ நிறைய வந்து அதிகமாக விளைச்சல் இருக்கிறப்போ அதையும் யூஸ் பண்ணலாம். வேஸ்டேஜை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணாத ஆயிலை வந்து இதில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சு நம்ம பயோஃபியூல்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10% பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் டார்கெட் வந்து 20%க்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2003 பாருங்கள் 5% தான். ஆனால் இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து 20%க்கு போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 14% 2023-24 அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம். மற்றபடி கான்செப்டெல்லாம் சேம் தான். இதுக்கு வந்து நிறைய ஆயில் கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டெண்டர் மூலயமா இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டும் வந்து நிறைய சப்சிடியெல்லாம் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி எத்தனால் பிளெண்டிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி E20 கொண்டு வரக்கூடிய ஆல்மோஸ்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பாட்டு பொருளை வந்து சாப்பாட்டுக்கே இன்னும் வந்து ஃபுட் செக்யூரிட்டி முழுசாக நிறைய பேருக்கு போய் சேரலை. ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து நம்மளோட உணவுப் பொருளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு வேஸ்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக இதை தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து மிஷின் தேவைப்படுது, ரொம்ப வந்து டெக்னாலஜி தேவைப்படுது. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் இல்லை. இன்னுமே வந்து பெருசாக டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த E20 யூஸ் பண்ணால் மைலேஜ் வந்து 3-5% குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்போ, எத்தனாலில் வந்து கம்மியான எனர்ஜி கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வெஹிக்கிள் டைப்பை பொறுத்து, நம்ம ஓட்டுறதை பொறுத்து, மெயின்டெனன்ஸை பொறுத்து கம்ப்ளீட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ ஆனால் காஸ்ட் என்ன அப்படின்னா, பெட்ரோலை விட இந்த எத்தனால் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பெட்ரோலோட விலை வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நான் இப்போ சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ எத்தனாலை கொண்டு வர்றதுனால மைலேஜ் குறையலாம், பட் எத்தனை நன்மைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன அதே ஃபீட்பேக், அதாவது என்ன அப்படின்னா, சேலஞ்சஸ் வந்து அதே இங்கே இருக்குது. நீங்கள் இன்னொரு வாட்டி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பயோஃபியூலை பற்றி நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பயோஃபியூல்ஸை பற்றி இந்த நியூஸும் 2 நியூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, என்விரான்மெண்ட்லேயும் பாலிட்டிலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம்.
ஸோ இன்றைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். கவர்மெண்ட் அமெண்ட் ரூல்ஸ் டு ரெகுலேட் ட்ரக்ஸ் கண்டெய்னிங் ஆல்கஹால் அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் கண்டெய்னிங் ஆல்கஹால். ஸோ அதாவது நம்ம வந்து நிறைய மெடிசன்ஸ் வாங்குவோம். அந்த மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த மெடிசன்ஸ்ன்னு சொல்கிறத விட சிரப்பு, ஓகேங்களா. ஸோ சிரப்பில் வந்து என்ன கலக்குவாங்க அப்படின்னா, இந்த ஈத்தைல் ஆல்கஹாலை வந்து கலப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா, அந்த மெடிசன் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும், ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 12% அதிகமாக வந்து இந்த மாதிரி ஈத்தைல் ஆல்கஹால் வந்து கலந்துருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைசன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து அவங்க வியாபாரம் பண்ண முடியும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ சில சிரப்பு, டிங்சரு, சர்டைன் லிக்விட்ஸ் கண்டெய்னிங் ஆல்கஹால், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்கஹால் வந்து அந்த மெடிசனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஸோ ரொம்ப நாள் வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிரப்பை வந்து கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க. எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க? லைசன்ஸ் மூலமாக ரெகுலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி 12% ஆல்கஹால் இருந்தால் அவங்க லைசன்ஸ்லேருந்து எக்ஸம்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, லைசன்ஸை போடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, தயாரிக்கிறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, விற்கிறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அதிகமான ஆல்கஹால் இருக்கிறத வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. யூத்து, ஓகேங்களா, இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய வைன் ஷாப்பை வந்து மூடிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கண்டினியூஸாக மிஸ்யூஸ் பண்ணுறப்போ கிட்னி, லிவர், பிரெயின் டேமேஜ் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைஎத்திலின் கிளைகால்னால் அது டைஎத்திலின் கிளைகால் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து இறக்கவே செஞ்சாங்க. ஆனால் இந்த எத்தைல் ஆல்கஹால் வந்து பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஆல்கஹால், அதனால் மிஸ்யூஸ் அதிகமாக நடக்குது. அதை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட லீகல் பேசிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸம்ஷன் அர்லியர் கிவன் அண்டர் ஷெட்யூல் கே. ஆனால் இப்போ வந்து இந்த ஷெட்யூல் கே ட்ரக்குள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆல்கஹாலில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ்யூஸை, அடிக்ஷனை குறைக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி குழந்தைகளை, இளைஞர்களை வந்து காப்பாற்றலாம், பப்ளிக் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் என்ன பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும். இந்த ட்ரக்கை தயாரிக்கிறதுக்கே லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இதை வந்து ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இது லைசன்ஸ் இல்லாமல் விற்றாங்க அப்படின்னா அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ், ஓகேங்களா. ஸோ ஈவன் அதாவது விற்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோரில் கூட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் விற்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபார்மசிஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பாருங்கள், ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஓவர் த இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இன்டு இந்தியா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது கரெக்டு, ஓகேங்களா. 2021 கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி. ஸோ இதுதான் இந்த ப்ரிலிம்ஸ் கொஷினு. மெயின்ஸ் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா,
டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் என்ஷூரிங் பப்ளிக் ஹெல்த் இன் இந்தியா, வாட் ஆர் த சேலஞ்சஸ், இப்படி கேட்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன நியூஸு தான், ஆனால் ஹெல்த் செக்ஷனில் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 ஆர்டிக்கல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக இன்னும் நான் வந்து அடுத்த வாரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிக்கல்ஸோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ போக போக நான் அதிகமாக நியூஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். பட் பண்ணுற நியூஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு கம்மியாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.